சரி, 8th கல்வி டிவியில் கொடுத்த அசைன்மெண்ட்டு இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சயின்ஸ், கல்வி டிவியில் சயின்ஸுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு, சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியமுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். த யூனிட் ஆஃப் மாஸ் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் இஸ், எஸ்ஐ சிஸ்டமில் தான் வந்து என்னது கிலோகிராம், சிஜிஎஸ் சிஸ்டம்னு வந்திருக்கிறதுனால கிராம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த யூனிட் ஆஃப் ஹீட்டு? கெல்வின் ஒரு யூனிட் தான் ஹீட்டுக்கு, செல்சியஸ் ஒரு யூனிட் தான், Fahrenheit is also an unit of heat. So mole is not the unit of heat. Third question, which instrument is used to measure light intensity? லைட் இன்டென்சிட்டி, எவ்வளோ லைட் பளபளப்பாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது? தெர்மாமீட்டர் உங்களுக்கு தெரியும், இதை அளக்க தான், ஹீட் அளக்க தான் பயன்படுது. பேரோமீட்டர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸ்கேல் எதுக்கு யூஸ் ஆகும்? லென்த் அளக்க. அப்போ இதில் எது தான் வரும்? ஃபோட்டோ மீட்டர். கொஸ்டின் மாற்றி கேட்டாங்கன்னா, நீட்டு வேறு எக்ஸாம்லலாம் கொஸ்டின் மாற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதுவே லைட் இன்டென்சிட்டிக்கு பதில் ஹீட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரணும்? தெர்மாமீட்டர் வரணும். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா பேரோமீட்டர் வரணும். லென்த்துன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கேல் வரணும். லைட் இன்டென்சிட்டி கொடுத்ததுனால இட் இஸ் ஃபோட்டோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் லைட் இன்டென்சிட்டி. த யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் ஸ்டெரிடியன், STERADIAN. The unit of solid angle is steradian. The number of seconds in an hour. ஒரு ஹவரில் எத்தனை செகண்ட்? முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு ஹவரில் எத்தனை நிமிஷம்னு பாருங்கள். ஒரு ஹவரில் எத்தனை நிமிஷம் வரும்? 60 மினிட்ஸ் வரும். ஒரு மினிட்டில் எத்தனை செகண்ட் வரும்? 60 செகண்ட். ஸோ 60 × 60 will get the answer as 3600. Now your 6th question. Quartz clocks have an accuracy of 1 second in every 10 to the power of 9 செகண்ட். அப்போது 10 to the power of 9னா எவ்வளோ? க்ரோர் கணக்கை விட மைன்யூட்டாக காட்டுது அது டைம். எவ்வளோ அக்யூரசி? 10 to the power of 9 செகண்ட். 1 second in every 10 to the power of 9 செகண்ட். டேஷ் கிளாக் இஸ் யூஸ்ட் இன் ஜிபிஎஸ். அட்டாமிக் கிளாக் இஸ் யூஸ்ட் இன் ஜிபிஎஸ். ரவுண்ட் ஆஃப் 10.29 into 1 decimal place. 2க்கு அப்புறமா 505க்கு அப்புறமா இருக்க நம்பர் வந்ததுனால என்ன போடுறீங்க நீங்கள்? நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு போகிறீங்க. அப்போ 10.2க்கு அடுத்த நம்பர் வந்து என்ன வரும்? 10.3. அதுக்கப்புறம் நிறையா பசங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிற நம்பரே அப்படியே தான் சொல்வீங்க. அந்த மிஸ்டேக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 10.29 சொல்லக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரெல்லாம் என்ன பண்ணணும்? சிங்கிளாக தான் சொல்லணும். 10.29. அப்போ 10.29 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப என்ன வரும்? 10.3. இதுவே 10.21ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன தான் வரும் உங்களுக்கு? 10.2 தான் வரும். கொஸ்டின் மாற்ற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக செய்யுங்க. நெக்ஸ்ட், த யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் கேண்டலா, CANDELA. த யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் கேண்டலா. இதுலேயும் கொஸ்டின் மாற்ற வாய்ப்பு இருக்குது. மோல், ஆம்பியர், கெல்வின் அதெல்லாம் எதோட யூனிட்டுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள்? ரேடியன், RADIAN, ரேடியன். நெக்ஸ்ட் ஒன் பார்ட் பி வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ், சிம்பிள் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டிஃபைன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னால் என்ன அதை எழுதுறீங்க. டெஃபினிஷன். ஸோ மெனி டெஃபினிஷன்ஸ் ஆர் கிவன் இன் ஸோ மெனி புக்ஸ், பட் த கரெக்ட் எக்ஸாக்ட் டெஃபினிஷன் இஸ் டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் coldness of a body. Temperature is the degree of hotness or coldness of a body. Next question, what is luminous flux? Luminous flux is the measure of perceived power of light. Its SI unit is lumen. What is meant by solid angle? Solid angle is the angle between intersection of 2 or more points at a common point. 2 பாயிண்ட் ஒன்றா மீட் ஆகிற இடத்துல வர ஆங்கிள் பேர் தான் வந்து என்னது? சாலிட் ஆங்கிள். 2 பாயிண்ட் ஒன்றா இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வர ஆங்கிள் தான் வந்து சாலிட் ஆங்கிள். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் நீடட் ஃபார் அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட்? அக்யூரேட்டாக இருக்கணும்னா என்ன இருக்கணும்? அக்யூரசி இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்ட் வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ. நம்ம எடுத்துக்கிற வேல்யூ வந்து மைன்யூட்டாக இருக்கணும். டிஃப்ரென்ஷியேட் குவார்ட்ஸ் கிளாக் அண்ட் அட்டாமிக் கிளாக். டேபிளாகவும் போடலாம் நீங்கள், இல்லை அப்படியேவும் சொல்லலாம். குவார்ட்ஸ் கிளாக் யூசஸ் த எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் கண்ட்ரோல்டு பை குவார்ட்ஸ் கிறிஸ்டல். இது வந்து ரொம்ப அக்யூரேட். அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர்லேயே பார்த்தோம். 1 second in every 10 to the power of 9 அப்படின்னு. ஸோ இட் இஸ் வெரி அக்யூரேட். அட்டாமிக் கிளாக்கை விட குவார்ட்ஸ் கிளாக் வந்து
more accurate. Atomic clock uses the periodic vibration occurring within the atom. Next. Now comes your part C. What is approximation? Write down the rules of rounding off. எப்படி round off பண்ணுறது, அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆன்சர் எப்படி சொல்கிறது அப்படின்றத கேட்குறாங்க. Approximation is the process of finding the solution by means of estimation. நம்மளே ஒரு ஆன்சரை எஸ்டிமேட் பண்ணுறது, கெஸ் பண்ணுற, இதுக்கு எஸ்டிமேட் நியரஸ்ட் வேல்யூவுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு பேர் தான் வந்து என்னது, அப்ராக்சிமேஷன். இப்போ ரவுண்டிங் ஆஃப்னா என்னது, டிசைட் விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போது 7.2 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 7.2 டிசைட் விச் இஸ் த 7.23 இப்படி ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 7.27 இப்படி 2 நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிசைட் விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். இப்போ நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டிஜிட் மட்டும் வரா மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போது லீவ் த சேம் இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தென் 5. இப்போ அடுத்த டிஜிட் வந்து 5 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள் 3 தேர்டு டிஜிட் வந்து 7.23 வருது. அது வந்து 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும், அப்படியே போட்டுடணும். 7.2 அப்படியே விட்டுடணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது. இன்னொரு இது என்னது, இன்க்ரீஸ் இட் பை 1 இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் 5 ஆர் கிரேட்டர் தென் 5. 5 விடவோ அதிகமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டிஜிட்டு, அதுக்கு எப்படி அப்ராக்சிமேட் பண்ணோம். இப்போ இது பாருங்கள், இதில் 7.27 வருது. அப்போ என்ன செய்கிறீங்க, 7 பாயிண்ட்டுன்னு போட்டு 2க்கு அடுத்த டிஜிட் என்ன வரும், 3 இந்த மாதிரி போடணும். ஃபோர்த் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது லேபில் நீங்கள் ஸ்கூல் திறந்தப்புறமா செய்ய வேண்டியது தான். இதோட ஓவர் இந்த அசைன்மெண்ட்டு. ஆக்டிவிட்டி 4 வந்து என்ன பண்ணோம், புக்கில் இருக்க ஆக்டிவிட்டியை அப்படியே பார்த்து எழுதி வைங்க. தட்ஸ் ஆல் இன் ஃபிசிக்ஸ் அசைன்மெண்ட். ஃபஸ்ட்டு லெசன் சயின்ஸ் ஃபஸ்ட்டு லெசன் அசைன்மெண்ட்டு இதோட முடியுது. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் இஸ் சயின்ஸ் 9th லெசன். 9th லெசன்லேருந்து வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் இஸ் 9th லெசன், சயின்ஸ் 9th லெசன். 9th லெசன் தலைப்பு என்னது உங்களுக்கு, மேட்டர் அரௌண்டஸ். இதில் இந்த லெசனில் எதை பற்றி எல்லாம் படிப்பீங்க, எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட், மிக்சர், மெட்டல், நான் மெட்டல், இது எல்லாத்த பற்றி படிப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அன் எலிமெண்ட் இஸ் எ டேஷ், மிக்சர், காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட், பியோர் சப்ஸ்டன்ஸ். எலிமெண்ட்டில் வந்து என்ன இருக்காது, வேறு எதுவுமே கலந்துருக்காது, சிங்கிளாக இருக்கும் அந்த எலிமெண்ட் மட்டும். ஸோ எலிமெண்ட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து என்னது, எலிமெண்ட், வேறு எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹைட்ரஜன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ எலிமெண்ட் இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட் இஸ் அ நான் மெட்டல். இதில் எது, அலுமினியம் மெட்டல், கோல்டு மெட்டல், கார்பன் இஸ் அ நான் மெட்டல். அயன் வந்து என்னது, மெட்டல். வாட் இஸ் நாட் எ மெட்டலாய்டு. மெட்டல்னா என்னது, மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அது ஒரு டீட்டெயிலில் வரப்போகுது, அதை படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா புரியும். மெட்டல் இதே அசைன்மெண்ட்டில் டீட்டெயிலில் கேட்டிருக்காங்க, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டி. சில மெட்டல்ஸ் எப்படி இருக்கும்னா, மெட்டல்ஸ் ப்ராப்பர்ட்டியும் இல்லாமல் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டியும் இல்லாமல் ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டியும் கம்பைன் ஆகி இருக்கும். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், மெட்டலாய்டு. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது மெட்டலாய்டு இல்லைன்னு கேட்குறாங்க. விச் இஸ் நாட் எ மெட்டலாய்டு. ஆர்சனிக், ஜெர்மானியம், பொலோனியம், கார்பன் தான் வந்து இதில் என்னது கிடையாது, நான் மெட்டலாய்டு கிடையாது. அடுத்து, விச் இஸ் த ஹார்டஸ்ட் மெட்டீரியல். இருக்க பொருளே ரொம்ப ஹார்டானது எது, டைமண்ட். டேஷ் இஸ் த லிக்விட் மெட்டல். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்மா. இதில் எது இல்லை, எல்லா மெட்டல்ஸும், ஆல் த மெட்டல்ஸ் வில் பி இன், மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் வில் பி இன் சாலிட் ஸ்டேட். பெரும்பாலும் மெட்டல்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும், சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த மெர்க்குரி மட்டும் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ மெர்க்குரி இஸ் த லிக்விட் மெட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹைலி டக்டைல் நான் மெட்டல் இஸ் டேஷ். நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், கார்பன் இஸ் highly ductile non-metal. The non-metal used to conduct electricity in our daily life is graphite. The constituent elements of water are
இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, எலிமெண்ட்டுனா என்னென்னு கேட்டாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் காம்பவுண்டில் வந்து என்ன இருக்கும், ரெண்டு எலிமெண்ட் இல்லை 3 எலிமெண்ட் கம்பைன் ஆகி இருக்கும். இப்போ வாட்டரில் அது மாதிரி எந்தெந்த எலிமெண்ட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். வாட்டர் ஃபார்முலாவே என்ன தான் போடுவீங்க நீங்கள், வாட்டர் ஃபார்முலாவே என்ன போடுவோம், நம்ம H2O தான் போடுவோம். வாட்டரோட ஃபார்முலாவே என்னது, H2O. ஹைட்ரஜனும் இருக்கும், ஆக்சிஜனும் இருக்கும். ஸோ ரிமெம்பர், ட்ரை டு ரிமெம்பர் திஸ், ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். The constituent elements of water are hydrogen and oxygen. Which of the following reaction is an example for chemical change? சரி, கொஸ்டின் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. கெமிக்கல் சேஞ்சுனா என்னதுன்னா, ஒரு வாட்டி ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சுதுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து என்ன பண்ண முடியாது, திரும்பி இட் ஓன்ட் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். இப்போ மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்து உருகுது, திருப்பி என்னவா மாறும், அது ஐஸ் கட்டியாக மாறும். மெல்ட்டிங் ஆஃப் வேக்ஸும் அது மாதிரி உருகுது, திருப்பி என்ன பண்ணும், வேக்ஸாக மாறும். எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர், தண்ணி வந்து ஆவியாக போகுது, திருப்பியும் என்னவா மாறும், திருப்பி அந்த வாட்டர் ஸ்டேட்டுக்கே வரும். ஆனால் ரஸ்டிங் ஆஃப் அயன், ஒரு வாட்டி அயன் வந்து ரஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடுது, அது அயனாக இருக்கிறது வந்து அயன் ஆக்சைடாக மாறிடுது, திருப்பி வந்து என்னவா மாறாது, அயனாக மாறாது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்சுனா என்னது, ஒரு வாட்டி சேஞ்ச் நடந்து முடிஞ்சுதுன்னா இட் won't come back to its original position again. So rusting of iron is an example for chemical change. Graphite is used as a conductor. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் பி வருது. ரைட் த சிம்பிள் ஆஃப் பேரியம், பெரிலியம், பிஸ்முத் அண்ட் புரோமின். எல்லாத்துக்கும் கெமிக்கல் சிம்பிள் கேட்டிருக்கிறாங்க. பேரியமோட சிம்பிள் வந்து BA, கேபிட்டல் B தான் போடணும், டோன்ட் புட் ஸ்மால் b, கேபிட்டல் B ஸ்மால் a. பெரிலியம் அதுதான், கேபிட்டல் B ஸ்மால் e, BE. பிஸ்மத் BI, புரோமின் BR. நீங்கள் கேபிட்டலில் ஸ்மாலாக மாற்றி போட்டிங்கன்னா கூட ஆன்சரே ராங் ஆகும். ஸோ ரைட் கேர்ஃபுல்லி. பேரியம் இஸ் BA, பெரிலியம் இஸ் BE, பிஸ்முத் இஸ் BI, புரோமின் இஸ் BR. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை த எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் ப்ராப்பர்ட்டிஸ். அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எலிமெண்ட்ஸை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். இன்னொரு நீங்களும் சொல்லி பாருங்கள், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். அது 3 தான் மெயின் பாயிண்ட். அதில் மீதியெல்லாம் sentence you are going to make it in your own way. Elements can be classified into metals, non-metals and metalloids. You can write one by one also. One by one கூட எழுதலாம். metals, non-metals, metalloids based on their properties. Next, mercury is used in thermometer. ஏன் தெர்மாமீட்டரில் மெர்க்குரியவே யூஸ் பண்ணுறாங்க, வேறு மெட்டல்ஸை ஏன் யூஸ் பண்ணுறதில்ல? Mercury is used in thermometer because of its high density and uniform expansion. யூனிஃபார்மாக என்ன பண்ணாது, எக்ஸ்பேண்ட் ஆகும். இட் ஹாஸ் ஹை டென்சிட்டி. அதுக்கப்புறம் கிளாஸ் வழியாக பார்க்குறதுக்கும் எப்படி இருக்கும், ஷைனிங்காக நல்லா ஈஸியாக பார்க்க முடிகிற மாதிரி இருக்கும். வாட் ஆர் த கான்ஸ்டியூயன்ட்ஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர்? ப்ளீச்சிங் பவுடர், வாட் ஆர் த கான்ஸ்டியூயன்ட்ஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர்? ப்ளீச்சிங் பவுட்ரு ஃபார்முலாவே பார்த்திங்கன்னா என்னது, CaOCl2, CaClOCl அப்படி கூட சொல்லுவாங்க, CaOCl2. இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்க, இப்போது கால்சியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, Ca ஃபார் கால்சியம், O ஃபார் ஆக்சிஜன், Cl2 ஃபார் chlorine, CaOCl2. தட் மீன்ஸ் the constituent elements of bleaching powder is calcium, chlorine, oxygen. மென்ஷன் த யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸோட யூசஸ். மெட்டல்ஸ்னால் என்னது, மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், மெட்டலாய்ட்ஸுக்கு நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இதில் சில மெட்டலாய்ட்ஸோட யூசஸ் கேட்குறாங்க. சிலிக்கான் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் சிலிக்கான் யூஸ் ஆகுது. போரான் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் ஃபியூவல் ஃபார் ராக்கெட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் சி, ரைட் இன் டீட்டெயில்டாக ஆன்சர் எதுனோ. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் முக்கால்வாசி என்னது தான் இருக்கும், சாலிட் இருக்கும், எக்ஸப்ட் மெர்க்குரி.
அடுத்து நான் மெட்டல்ஸ் ஆர் சாலிட், லிக்விட் ஆர் கேஸ் ஸ்டேட். 3 ஸ்டேட்லேயும் இருக்கும் நான் மெட்டல்ஸு. நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு. எப்படி இருக்கும்? நல்லா ஹார்டாக இருக்கும். உங்களுக்கே தொட்டு பார்த்தா தெரியும் மெட்டல்ஸ் எல்லாம். கோல்டு, சில்வர், அயன். அடுத்து நான் மெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட். மோஸ்ட் ஆஃப் த நான் மெட்டல்ஸ் எப்படி தான் இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். அடுத்து மெட்டல்ஸ் ஆர் மேலிபிள் அண்ட் டக்டைல். அது சின்ன செயினாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? உருக்கி எடுத்துகிட்டு வரலாம். நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் மேலிபிள் அண்ட் டக்டைல். நான் மெட்டல்ஸை அந்த மாதிரி பண்ண முடியாது. மெட்டல்ஸ் ஹவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மெட்டல்ஸுக்கு வந்து மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ஜாஸ்தி. நான் மெட்டல்ஸ் ஹவ் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இதுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட்டு, மெல்ட்டிங் பாயிண்ட்டு கம்மி. நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் வந்து என்ன பண்ணும்? அது இது பண்ணும், கண்டக்ட் பண்ணும். நான் மெட்டல்ஸ் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நான் மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணாது? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. இந்த லெசன் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மெட்டல்ஸில் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஏதாவது ஒரு மெட்டல் மேலே அடித்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? வுட்டு மேலே. நான் மெட்டல், வுட் இஸ் அ நான் மெட்டல். அது மேலே அடித்து பார்க்க சொல்கிறாங்க. உங்களை ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படியே என்ன செய்கிறீங்க? புக்கில் இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதுறீங்க. அதிலே அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க என்னென்னு. என்ன பண்ணுது? மெட்டல்ஸ் வந்து என்ன செய்யுது? நல்லா சவுண்டு வரும். அடித்து பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டு வரும். பெல் அடிக்கிற சவுண்டு, எல்லா சவுண்டும் உங்களுக்கு எது? மெட்டல் தான். அதை அடித்தோடனே என்ன பண்ணும்? இந்த மெட்டல்ஸ் வில் மேக் ரிங்கிங் சவுண்டு. அதை கூட ஒரு பாயிண்ட்டாக போடலாம் நீங்கள் டீட்டெயிலுக்கு. நான் மெட்டல்ஸ் என்ன பண்ணாது? ரிங்கிங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. நவ் 9th lesson assignment over. Next assignment is your 16th lesson. 16th lesson தலைப்பு என்னது? மைக்ரோ ஆர்கனிசம். வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் லெசன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க 6th 7thலலாம். மைக்ரோ ஆர்கனிசம்னா என்னது? மைக்ரோஸ்கோப் வச்சு தான் அதை பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப் இல்லைனா we cannot see those ஆர்கனிசம். அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம், நம்ம கண்ணுக்கே தெரியாத ஆர்கனிசம் பற்றி படிக்கிற லெசன் தான் வந்து மைக்ரோ ஆர்கனிசம். அதுதான் இந்த லெசனோட தலைப்பு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 1 mark பார்ட் 1ல் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கனிசம். இந்த இருக்கிறதுலே, இங்கே கொடுத்ததுலே இது எல்லாமே வந்து ஸ்மால் தான். இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்க எல்லாமே வந்து சின்ன சின்னதான். அதுலேயும் ரொம்ப சின்னது எதுன்னு கேட்டிருக்காங்க? ஆல்கா, வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை. இதில் வந்து வைரஸ் தான் வந்து ஸ்மாலஸ்ட். அடுத்து விச் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியா பற்றி படிக்கிற சயின்ஸுக்கு என்ன பேர்? பாக்டீரியாலஜி. கொஸ்டின்லேயே இருக்குது ஆன்சரு. அப்போ வைராலஜினா எதை பற்றி படிக்கிறது? வைரஸ் பற்றி படிக்கிறது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனிசம் ஹஸ் ஃப்ளாஜெல்லா ஆல் அரவுண்ட் த செல் வால் ஈக்குவலி. ஃப்ளாஜெல்லானா என்னது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகிற இப்போ இதுதான் வந்து என்னது? ஃப்ளாஜெல்லான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எது இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுக்கு வந்து ஃப்ளாஜெல்லா ஆல் அரவுண்ட் த செல்வால், செல்வால் ஃபுல்லாக சுற்றி ஃப்ளாஜெல்லா இருக்கிறது வந்து ஈகாலி. விச் என்சைம் ஹெல்ப் த fermentation of yeast? Zymase. Which one of the following organism produce food through chlorophyll? That is prion. Which organism belong to algae category? Chlamydomonas. Which part of the human body does Lactobacillus acidophilus bacteria found? இந்த லாக்டோபிலஸ் பாக்டீரியா நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன். விச் இஸ் அட்டாக்டு பை பேசிலஸ் ஆண்ட்ராசிஸ். பேசிலஸ் ஆண்ட்ராசிஸ்ன்ற வியாதி யாருக்கு வருது? பிளான்ஸ், ஹியூமன், கேட்டில், நன் ஹியூமன் பீயிங்ஸுக்கு அந்த பேசிலஸ் ஆண்ட்ராசிஸ் வருது. விச் ஆர்கனிசம் காசஸ் சிட்ரஸ் கேங்கர். சிட்ரஸ்னால் என்னது? அந்த ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன், அந்த ஃப்ரூட்டுக்கெல்லாம் வந்து ஒரு டிசீஸ் வரும். அது பேர் தான் வந்து என்னது? சிட்ரஸ் கேங்கர். அந்த டிசீஸ் வர வைக்கிற ஆர்கனிசம் பேர் வந்து சாந்தோமோனாஸ். அந்த ஸ்பெல்லிங் ப்ராப்பர்லி XANTHOMONAS. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு அப்சார்ப் மைக்ரோ ஆர்கனிசம். மைக்ரோ ஆர்கனிசம் எதை வச்சு தான் பார்க்க முடியும்? மைக்ராஸ்கோப். மைக்ராஸ்கோப் இஸ் யூஸ் டு அப்சார்ப் மைக்ரோ ஆர்கனிசம். Next part B, 2 mark questions. What are the
நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். வைரஸோட உடம்புக்கு வெளியே இருக்க வரைக்கும் வைரஸ் எப்படி தான் இருக்கும்னா, உடம்புக்கு வெளியே இருக்க வரைக்கும் இட் வில் பிஹேவ் லைக் அ நான் லிவிங் திங், உயிர் இல்லாத பொருள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம். உடம்புக்கு பிளான்ட் உடம்புக்குள்ளேயோ இல்லை அனிமல் உடம்புக்குள்ளேயோ இல்லை ஹியூமன் பீயிங் உடம்புக்குள்ளேயோ இல்லை பாக்டீரியா உடம்புக்குள்ளேயோ போன பிறகு தான் அது வந்து என்ன பண்ணும், லிவிங் ஆர்கானிசம் மாதிரி அது பாட்டுக்கு அதோட செல்ஸ் எல்லாம் வந்து கடகடன்னு இதுவாகிட்டே போகும். வெளியே இருக்கப்போ என்ன பண்ணும், அது நான் லிவிங் திங் மாதிரியே தான் இருக்கும். வைரஸ் ஆர் இன்ஆக்டிவ் வென் ப்ரெசன்ட் ஃப்ரீலி இன் த என்வரான்மெண்ட். உடம்புக்கு வெளியே இருக்கப்போ இட் வில் பிஹேவ் லைக் அ நான் லிவிங் திங். அடுத்து வைரஸ் கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. கிறிஸ்டல்ஸாக கூட என்ன பண்ணலாம், வைரஸை இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரைட் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட். ஈஸ்டோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணுறீங்க, ட்ராயிங் புக்கில் இருக்கும், புக்கை பார்த்து வரைகிறீங்க. த ஈஸ்ட் செல் இஸ் ஓவல் இன் ஷேப். ஓவல் ஷேப்பில் ஒரு ட்ராயிங் போட்டுடுறீங்க. சிம்பிள் ட்ராயிங் ஒன்லி. யூ ஹேவ் டு ரைட் புட் அ ஓவல் ஷேப் அண்ட் புட் சம் nuclear small rounds inside it. The east cell is oval in shape. It has a cell wall. ஒரு செல் வால் இருக்கு, நியூக்ளியர் உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த சைட்டோபிளாசம் இஸ் கிரானுலர். எப்படி இருக்கும், கிரானுலர், ஒரே குட்டிக்கு சொரன்னு அந்த மண் மாதிரி என்ன பண்ணோம், கிரானுலராக இருக்கும். சைட்டோபிளாசம்னா என்னது, அந்த செல்வாலுக்குள்ளே இருக்க அத்தனையுமே என்னது தான், சைட்டோபிளாசம் தான். அடுத்து ஆல்கா ஆர் நோன் அஸ் கிராஸ் ஆஃப் வாட்டர். ஒய் ஆல்கா ஆர் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஹேபிட்டட்ஸ். எல்லா ஆல்கா எங்கே தான் இருக்கும், அந்த பாசை பிடிச்சது தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஆல்கா சொல்கிறாங்க. எப்போவுமே எங்கே தான் இருக்கும், அது ஈரப்பதமான இடத்துலலாம் இந்த ஆல்கா வந்துடும். ஆல்கா ஆர் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஹேபிட்டட். தே கேன் பி சீன் எஸ் எ தின் ஃபிலிம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஸோ தே ஆர் நோன் அஸ் கிராஸ் ஆஃப் வாட்டர். அப்படியே அதை பார்க்கவே எப்படி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறாங்க, தண்ணிக்குள்ளே பச்சை கலரில் இருக்கிறதுனால தமிழில் அது பேரே என்னது தான், பாசி. பச்சை கலரில் இருக்கிறதுனால பாசி. இது அதனால ஆல்காக்கு பேரே என்னது தான், கிராஸ் ஆஃப் வாட்டர். கிராஸ் மாதிரி தண்ணியில் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் ஆஃப் வாட்டர். வாட் ஆர் த டைப் ஆஃப் புரோட்டோசோவா. புரோட்டோசோவானா என்னது, கண்ணுக்கே தெரியாமல் இருக்குது, நிறையா இருக்குது. சிலியேட்ஸ், ஃப்ளாஜலேஸ், சூடோ போடாது. அது நடந்து அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக எதெல்லாம் யூஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அந்த புரோட்டோசோவை என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சிலது வந்து சிலியாக இருக்கும், சிலியேட்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஜலேட்ஸு. லேர்ன் த ஸ்பெல்லிங் ப்ராப்பர்லி. சூடோபோட்ஸு, சிலது வந்து சூடோபோடியா மூலமாக நகரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்போரோசோவன்ஸு. அடுத்து வாட் ஆர் ப்ரையான்ஸு. எ ப்ரையான் இஸ் எ மியூட்டட் ஃபார்ம் ஆஃப் ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன். Next part C, detail answer. Write about the traditional techniques followed in food preservation. First traditional techniquesனா என்னது, பழைய கால டெக்னிக். ஃபுட்டு ப்ரிசர்வேஷன்னா என்னது, முதல்ல ஃபுட்டு வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வச்சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் பேர் தான் என்னது, ஃபுட் ப்ரிசர்வேஷன். அந்த ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு பழைய கால டெக்னிக்ஸும் இருக்குது, இப்போ இருக்க டெக்னிக்ஸும் இருக்குது. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ். ஃபஸ்ட் இது வந்து ஃபர்மெண்டேஷன். In this process the microorganism convert food into alcohol. ரெண்டாவது வந்து பிக்லிங்னா என்னது, ஊறுகாய் மாதிரி போட்டு வைக்கிறது. ஊறுகாய் போட்டால் என்ன பண்ணுவாங்க, அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். பிக்லிங்கில் என்ன செய்வாங்க, அது கூட சால்ட் ஆட் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. ரொம்ப நாள் அது சால்ட்டு சேர்க்குற பொருள் வந்து என்ன பண்ணும், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஃபுட் இஸ் பிளேஸ்ட் இன் அன் எடிபிள் லிக்விட். எக்ஸாம்பிள் வினிகர். அடுத்தது வந்து பாயிலிங். Next one is boiling. Boiling kills all the microbes. Example milk and water. சுட வச்சுட்டா என்ன பண்ணாது, ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்காது. அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன ஆகிடும், கில் ஆகிடும். பாலை காய்ச்சி வச்சா என்ன பண்ணாது, உங்களுக்கு ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் பாயிலிங். இப்போ என்னென்ன மெத்தடில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து ஃபர்மெண்டேஷன், நெக்ஸ்ட்டு வந்து பிக்லிங், தேர்ட் ஒன் வந்து பாயிலிங். பாயிலிங்கில் வந்து என்ன பண்ணுது, மில்க்கு வாட்டரெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பாயிலிங் பண்ண உடனே இட் வில் பி ப்ரிசர்வ்டு. நெக்ஸ்ட்டு வந்து சுகரிங். சர்க்கரை போட்டு கூட என்ன பண்ணுவாங்க, சீனி போட்டு கூட ஃபுட் சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. ஜாமெல்லாம் அந்த மாதிரி தான். ஆடிங் சுகர் ப்ரிசர்வ் த ஃபுட். நெக்ஸ்ட்டு வந்து next one is activity. You write as it is in the book. Take 1 or 2 drops of buttermilk on a slide. ஒரு ஸ்லைடு எடுத்துகிட்டு அதில் பட்டர் மில்க் போட்டுட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, and spread it. Heat the slide slightly in a lamp. கொஞ்ச நேரம்
அப்படியே ஸ்லைட்டாக என்ன பண்ண சொல்கிறாங்க, சுட வைக்க சொல்கிறாங்க. ஆட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் வயலட், leave it for 30 to 60 seconds and wash the slide gently with water and observe the slide under the compound microscope. ஸ்கூல் திறந்த உடனே தான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும், உங்களால் படிக்க முடியும். அப்போ மைக்ரோஸ்கோப்புக்குள்ளே வந்து என்ன பார்க்கணும், அந்த பட்டர் மில்கோட என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அந்த மைக்ரோ ஆர்கானிசமை பற்றி அதுக்குள்ளே இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்லாம் என்ன பண்ணும், அந்த ஸ்லைடு வழியாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நவ் யூ ஜஸ்ட் ரைட் த ஆக்டிவிட்டி as it is. மீதியெல்லாம் படிச்சுட்டு எழுதி பாருங்கள். தேங்க்யூ.